முருகா குருவாய் திருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. முருகன் திருவருளால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக குரு அதிசார பயிற்சி பலன்கள் சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு துளாராசி முதல் மீனம் வரை சொல்லவிருக்கிறோம். குரு பகவான் வரக்கூடிய 8ஆம் தேதி அக்டோபர் 8ஆம் தேதி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமடைய போகிறார். இதனால் இதுவரை குரு உங்களை பார்த்து கொண்டிருந்தார். இப்போது அவர் 10ஆம் இடத்தில் வந்து உச்சமடைய போகிறார். இது துளாராசிக்கு அவ்வளோ சிறப்பில்லை. 10ல் பார்ப்பான் பதவியை கெடுப்பான் என்பது துளாராசிக்கு பொருந்தும். இந்த 73 நாட்களும் துளாராசி அன்பர்கள் தொழில் சாணத்தில் ரொம்ப கவனம் தேவை. தொழில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொண்டால் ரொம்ப ஆலோசித்து தெய்வ வழிபாடு கொண்டு சேர்த்துக்கொள்ள வேண்டும். 10ல் குரு வருவது துளாராசிக்கு அவ்வளோ சிறப்பில்லை. எனவே இந்த டிசம்பர் 21ஆம் தேதி வரை துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு இப்போது குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சில சிக்கல்களையும் தனவிரயத்தையும் தந்து கொண்டிருக்கிறார். அவர் 8ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சமடைய போகிறார். அது மாபெரும் யோகமாகும். விருச்சிகராசி அன்பர்களே, அர்த்தாட்சம் சனியின் ஆதிக்கத்தில் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வேளையில் குரு பகவான் உங்களை 9ஆம் இடத்திலிருந்து பார்வையிடுவது மாபெரும் யோகமாகும். எனவே இதுவரைக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறாதவர்களுக்கு இந்த 73 நாட்களுக்குள் திருமணம் நிச்சயார்த்தமோ திருமணமோ நடைபெறும். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த 73 நாட்கள் மக்கள் செல்வம் கிடைக்க எல்லா வாய்ப்புகளும் உருவாகிறது. குரு உங்களை உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார். இது விருச்சிக ராசிக்கு மாபெரும் யோகம். அது மட்டுமல்ல, உங்களுடைய 5ஆம் வீட்டை மீனத்தையும் பார்க்குறார். அதனாலே இது புத்திர பாக்கியத்துக்கு ஒரு அமோகமான காலம். ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்க ஒரு அதிசயமான சூப்பரான நேரம் இந்த 73 நாட்கள் டிசம்பர் 21 வரை. எனவே விருச்சிகராசி அன்பர்களுக்கு இது ஒரு மாபெரும் யுகமாகும். திருமண தடை, கணவன் மனைவி இதுவரைக்கும் பிரிந்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் ஒன்று சேருவதற்கு ஒரு வாய்ப்பாகும். இதுவரைக்கும் உங்களுக்கு மேல் இருந்த வீண்பலி, அவமானங்கள், கெட்ட பெயர்கள் எல்லாம் மாறப்போகிறது. குரு பார்வை உங்களை கோடி புண்ணியம் தரப்போகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக அந்த 73 நாட்கள் இருக்கிறது. குரு வழிபாட்டையும் முருகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்தால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். எல்லா நலன்களும் பெற வாழ்த்துகிறேன். அடுத்து தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் இதுவரை உங்கள் 7ஆம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை தட்டி உங்களை நல்ல வழியில் படுத்தி கொண்டிருக்கிறார். அதே வேளையில் அவர் அக்டோபர் 8ஆம் தேதி 8ஆம் வீடாகிய கடகத்தில் உச்சமடைய போகிறார். ராசிநாதன் உச்சமடைவது அது யோகம்தான். ஆனால் 8ஆம் வீட்டில் மறைவதுங்கிறது கொஞ்சம் பின்னடைவான காரியமாக இருந்தாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலமாக வருகிறது. ஒரு சமாதானம், நிம்மதியும் கிடைக்கிறது. ராசிநாதன் உச்சமடைவதால் உங்களுக்கு புதிய தும்பும் தைரியமும் உருவாகப் போகுது. அவர் 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்வையிடுவதால் வீடு, வாகனம் போன்றவை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. அவர் இது ஒரு வீடு வாகன யோகம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வருகிறது. எனவே இந்த காலத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். குரு வழிபாட்டை தொடர்ந்தால் உங்களுக்கு இந்த 73 நாட்களுக்குள் வாகன யோகம், வீடு யோகம் போன்ற ஐஸ்வர்யங்கள் கிடைக்கப் போகிறது. குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றியடையுங்கள். அடுத்து மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னும் 7 ரஜினி விடவில்லை. வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுவரை விடவில்லை. திருக்கணிதப்படி 7 ரஜினி விட்டாயிற்று என்று சொன்னார்கள். ஆனால் வாக்கியப்படி இன்னும் முடியவில்லை. உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு நிரந்தரமாக 7 ரவுண்டு சனி முடிய போகுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் குரு உங்கள் 7ஆம் வீட்டில் வந்து உச்சமிட்டு பார்வையிட போகிறார். மாபெரும் யோகம். இந்த டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் மகர ராசி சகல ஐஸ்வர்யம் உருவாக போகுது.
குரு ஏழில் நின்று பார்ப்பது கடவுளை நேரில் நின்று பார்ப்பது போல் சகல ஐஸ்வர்யத்தையும் உருவாகப் போகிறது. அவர் 5ஆம் பார்வையால் உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் தனவரவு தாராளமாக வரும். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உடலில் இருந்த நோய் நொடிகள் மாறும். இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அதெல்லாம் மாறி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு. திருமணம் நடக்காமல் தடையாக இருப்பவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி திருமணத்தை நடத்தி வைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். அவர் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தைரியம் கூடும். இளைய சகோதரர்கள் கூட இருந்த பிரச்சனையெல்லாம் மாறும். இந்த 73 நாள்கள் குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்கு அமோக யோகத்தையும் பாக்கியத்தையும் தரப்போகிறது. நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு கோயிலுக்கு தான் சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குரு என்றாலே நமக்கு கல்வி தந்த ஆசிரியர்கள், பாடஞ்சொல்லி நமக்கு தொழில் கற்றுத்தந்த பெரியவர்கள், இவர்களோட ஆசிரியர் வாங்கினாலே பெரிய பாக்கியம். சகல ஐஸ்வர்யம் பெற வாழ்த்துக்கிறேன். அடுத்து கும்பராசி அன்பர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையை பார்த்து கொண்டிருந்தால் 7.5 சனியின் ஜென்ம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் குரு உங்களை பார்த்து கொண்டு இருந்ததால் ஜென்மத்தில் இருக்கிற ராகுவையும் சனியையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் இப்போது அவர் 6ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். 73 நாட்கள், அக்டோபர் 8க்கு மேல் டிசம்பர் 21 வரை. இந்த நேரம் 2 கூடையவன் 6இல் உச்சமடைவது கொஞ்சம் பிரச்சனையான காலம். குடும்ப நண்பர்களை நமக்கு விரோதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனம். குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றியடைய வாழ்த்துகிறேன். அடுத்து மீனராசி அன்பர்களே, 7.5 சனியின் தாக்கத்தில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் குரு இதுவரைக்கும் உங்கள் 4ஆம் வீட்டில் இருந்து கொண்டு பல இடர்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அவர் உங்கள் ராசிநாதனாகிய குரு 5ஆம் இடத்தில் வந்து உச்சமடைய போகிறார். அதிசாரமாக வந்து 8ஆம் தேதி புரட்டாசி 22ஆம் தேதி. இது உங்களுக்கு மாபெரும் யோகமாகும். மீனத்தை குரு 5ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். உங்களுக்கு தெம்பும் மதிப்பும் மரியாதையும் உருவாகும். மீன ராசிக்கு இது ஒரு மாபெரும் பயிற்சியாக அதிசார பயிற்சி 73 நாட்கள். நீங்கள் இந்த காலத்தை சகல ஐஸ்வர்யம் உள்ள நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். குரு உங்களுக்கு 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் தரப்போகிறார். இந்த அதிசார பயிற்சி மீனத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. திருமணம் நடைபெறாத இருந்தவருக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். கணவன் மனைவி பிரிந்திருந்தால் இந்த நேரம் சேருவதற்கு ஒரு சிறப்பான காலமாக அமைகிறது. எனவே மீனராசிக்கு இது ஒரு அமோக காலமாகவும் குரு வழிபாட்டுடன் நீங்கள் சிறப்படைய வாழ்த்துகிறேன்.